ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஆலிம் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க, ஏன் ஆலிம் கோர்ஸ் படிக்கிற? இந்த ஆலிம் கோர்ஸ் படிக்கிறதுனால உனக்கு என்ன பெருசாக சேலரி வந்துட போகுது, இல்லை ஆலிம் கோர்ஸ் முடிச்சுட்டு உனக்கு என்ன பெட்டர் ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படின்ட்டு ஒருத்தவங்க ரெண்டு பேரும் நிறைய பேரே கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆலிம் படிக்கிற பெருமக்களாக இருக்கட்டும், இல்லை இந்த குரானை மனனம் செய்த ஹாஃப்ஸாக்களாக இருக்கட்டும், அவங்களால இந்த சமூகம் என்ன தெரியுமா கேள்வி கேட்குது, இதை படிக்கிறதுனால என்ன பெருசா ஆகிற போகுது, இல்லை இது படிக்கிறதுனால உங்க சமூகத்துக்கு என்ன செய்ய போறீங்க, இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு விதமான ஒரு வருமானம் வருமா, இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குமா, இல்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு படிப்பு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே எப்படி தெரியுமா ஒரு பெற்றோர்கள் இல்ல ஒரு சமூகம் கேள்வி கேட்கணும், இந்த குரான் கல்வியை யாரு இந்த மக்களுக்கு சேர்ப்பாங்க, வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரு தீர்வு கணிப்பாங்க, இல்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய தலைமுறையை யாரு உருவாக்குவாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறத விட்டுட்டு எந்த கோர்ஸ் படிச்சா நிறைய சம்பளம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் படிச்சா லைஃப்ல செட்டில்மெண்ட் ஆகலாம், எந்த கோர்ஸ் படிச்சா நிறைய ஒரு பெரிய ஃபீல்டுக்கு போயிட்டு நிறைய காசு சம்பாதிச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம், இப்படி யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம சமூகம் ஒழுக்கம் இல்லாம இல்ல நிறைய ஒரு அருவருப்பான செயல்களை, முகம் சுழிக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய நிறைய ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மக்கள் எல்லாமே ஒரு மனதுல தெளிவுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்காம, இல்ல மார்க்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்காம, இந்த உலக விஷயமும் இந்த உலகத்துல இருக்க பணமும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போனதுதான். இன்னைக்கு நம்ம சமூகத்துல நிறைய பேர் அவங்களுடைய பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை, என்னோட பிள்ளை ஒரு பெரிய டாக்டரா வரணும், என்னோட பிள்ளை ஒரு பெரிய இன்ஜினியரா வரணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா வரணும், அவங்க கோடி கோடியே சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு எது அதிகமா வருமானம் தரக்கூடிய படிப்புகளா இருக்கோ, எது அதிகமான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய படிப்புகளா இருக்கோ அதில் சேர்க்கிறாங்க. அது தப்பே கிடையாது. ஆனா நம்ம சமூகம் எங்க தெரியுமா தப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு மார்க்க கல்வியே கொடுக்காம எந்த அளவுக்குன்னா ஒரு ஐவேளை தொழுகைகள்ல ஓதக்கூடிய துவாக்கள் என்ன, ஒரு சின்ன சின்ன சூறாக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீமா இருக்கிற இல்ல ஒரு மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு அடிப்படையான கல்வி கொடுக்காம சின்ன வயசுல இருந்தே உலக கல்வி உலக கல்வி உலக கல்வின்ட்டு அவன் காலேஜ்ல போய் சேரும்போது கூட உலக கல்வி படிச்சுட்டு அவன் பெரிய லெவல்ல வந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய தப்பா இருக்கு. அந்த மாதிரி மார்க்க கல்வியை போதிக்காம இல்ல அந்த மார்க்க ஒழுங்குகளை போதிக்காம அந்த பெற்றவர்கள் அசால்ட்டா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த சமூகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே. ஸோ இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. குட் பை.